ஒரு வாட்டர் ப்ராப்ளம் பற்றி உங்ககிட்ட பேசலாமா? நான் சொல்கிறது ட்ரிங்கிங் வாட்டரில் அவருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்துடலாம். அதான் சத்குருஜி, நான் ட்ரிங்கிங் வாட்டர் சொல்ல, ட்ரிங்க் வாட்டர். அதாவது நம்ம குடிமக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு 2 லார்ஜ் அடித்த உடனே ஒரு பரவச நிலையை அடைகிறாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி இமேஜினேஷன்ஸ், பெரிய பெரிய கிரியேட்டர்ஸு, போயட்ஸு, ஹைலி இமேஜினேட்டிவ் பீப்புள், கற்பனாவாதிகள்லாம் வந்து நிறைய பேர் they consume drink. அந்த பழக்கம் இருக்கிற நிறைய பேர் வந்து கலைஞர்களாகவும் இருக்கிறாங்க, கவிஞர்களாகவும் இருக்கிறாங்க. அவங்களுடைய மிகச்சிறந்த படைப்புகள் வந்து அவங்க அந்த ஒரு எலேஷனில் இருக்கும்போது கிடச்சிருக்குது. இந்த என்லைட்மெண்ட்டுங்கிறாங்களே, அதுதானா இல்லை இப்போ மற்ற மகரிஷிஸ் யோகிஸ்க்கெலாம் அதே என்லைட்மெண்ட் கிடைக்குது, அது இதோட என்லார்ஜ்டு வெர்ஷனா, இல்லாட்டி இது ஃபேக்கா, இது டெம்பரரியா, அது பெர்மனண்ட்டாக? இப்போ நம்ம வந்து இந்த ஆல்கஹால்ன்ற ஒன்று மனுஷன் மூளைக்குள்ளே போய் அவனை டெம்பரரியாக கொஞ்ச நேரம் ஒரு எலேட்டட் பொசிஷனில் வச்சுருக்குது. பட் அதை ரொம்ப நாள் என்ஜாய் பண்ணுறாங்க யோகிஸ்லாம். ஸோ இது என்ன டிஃப்ரென்ஸு? இது அதோட சின்ன சாம்பிளா இல்லாட்டி? சரி, சாம்பிள் சாப்பிட்டாச்சு இல்லையா? சாம்பிள் சாப்பிட்டு நல்லா இருந்தால் உண்மையான இதுக்கு போகணும் தானே. டைம் ஆயிடுச்சு உங்களுக்கு. சாம்பிளே சாப்பிட்டே இருந்தேன் என்ன போய். இப்போ உங்கள் சினிமா நீங்கள் பண்ணுறீங்க, நான் போய் ட்ரெய்லரே பார்த்தே இருப்பேன், சினிமா பார்க்க மாட்டேன். அது ஒரு இது ஆடியன்ஸ்ன்னு சொல்ல முடியுமா? வெறும் ட்ரெய்லரே பார்த்துருப்பேன், நான் சினிமாவே பார்க்க மாட்டேன். எனக்கு நிறைய தடவை ட்ரெய்லர் பார்த்தா, ஒரு சினிமானா ஒரு 3 மணி நேரம், ட்ரெய்லர் 10 நிமிஷம், 18 தடவை பார்த்தா ட்ரெய்லரு சினிமா தானே. அது எப்படி? அப்படிதானே. இப்போ அவர் ஏதோ ஆல்கோஹால் குடிச்சதுனாலே அவருக்கு கிரியேட்டிவிட்டி வந்துடுச்சுன்னு இல்லை, குடிக்கிறதுக்கு முன்னாடியும் கிரியேட்டிவாக தான் இருந்தார். இது யாரோ ஒரு போய்ட்டு இப்போ அவர் ஆல்கோஹால் குடிச்சுக்கிறாங்கன்னு அதனால அவர் கவிதை வரல. குடிக்கிறது கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே கவிதை எழுதிருக்கலாம் நிறைய பேர், அதுக்கப்புறம் இதில் எல்லாம் வந்துட்டாங்க. முக்கியமாக எதனால அவருக்கு இந்த மாதிரி உணர்வு இருக்கலாம்னா, நான் ஏதோ கொஞ்சம் குடித்தாதான் எனக்கு கவிதை வருது, ஏதோ ஒரு க்ரியேட்டிவிட்டி வருதுன்னு எதனால இருக்க முடியும்னா, வேறு எப்படியோ அவருக்கு ரிலாக்ஸ்டாக இருக்க தெரியல. மனநிலை உடல்நிலையில் ரொம்ப அமைதியாக வச்சுக்க தெரியல. முக்கியமாக தெளிவு கொண்டு வருது எப்படி மனத்துலன்னு புரியல. நீங்கள் ஒரு கவிதை உங்களுக்குள்ளே வரணும்னா, ஏதோ இந்த மலை பார்த்தா எந்த ஒரு எண்ணம் இல்லாமல் சும்மா மலை பார்க்குற ஒரு தன்மை இருக்கணும். அவருக்கு அது குடித்தாதான் எண்ணங்கள் போகுது, இல்லைன்னா போகல. எண்ணங்கள் இல்லாமல் சும்மா எப்படி இந்த மலை பார்க்குறதுன்ற அவருக்கு இன்னும் புரியல. ஸோ ஏதோ ஒரு கெமிக்கல் போட்டு எண்ணங்களை கொஞ்சம் குறைச்சிட்டு ஒரு ரிலாக்ஸ்டான சூழ்நிலை கொண்டு வந்து அதுக்கப்புறம் கவிதை எழுதிருக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு ஆல்கஹால் போட்டாலும் எண்ணங்கள் கொஞ்சம் சோம்பேறி ஆகிடும். ரொம்ப வேகமாக போகாது, சோம்பேறியாக போகும், ஆனால் நிற்காது. எண்ணங்கள் நின்னப்போ உடல் நின்றுடும் இல்லையா? அதுக்குள்ளே விழுந்துடுவாங்க, கவிதையெல்லாம் வராது. இல்லை ரோட்லேயோ டேபிள் கீழேயோ அங்கே போயிடுவாங்க அவர். இதனால இந்த கிரியேட்டிவிட்டின்றது நமக்குள்ளே வளரணும்னா நாம் அடிப்படையாக என்ன கொஞ்சம் நாம் முயற்சியோட இந்த பயிற்சி உருவாக்குனா நம்ம வாழ்க்கையில் நம்ம உடல் நம்ம மனம் எப்பவுமே நாம் டோட்டலாக ரிலாக்ஸ்டாக வச்சுருக்கிறோம். இப்படி இருந்தால் கிரியேட்டிவிட்டின்றது சும்மா தானாகவே பறக்கும். நமக்கு இருக்க திறமைன்றது எந்த ஒரு தடை இல்லாமல் தானாகவே பறக்கும். இப்போ ரிலாக்ஸ்டான என்னன்னா, இது வெறும் நான் மனத்தில் நினச்சிக்கிறது இல்லை, இது உடல்நிலையும் ஏற்படும். இப்போ நீங்கள் பல்ஸ் எடுத்தீங்கன்னா இது ஒரு 42-43 மேலே இல்லை, இது ஆழமாக தூங்கின மாதிரி இருக்குது. இப்போ இப்படி இருக்கிறப்போ இதில் டென்ஷன் எங்கே எண்ணங்கள் இங்கே ஒரு எண்ணம் இல்லாமல் இங்கே உட்காந்துருக்கிறதுனால தான் இப்படி இருக்குது. சும்மா அப்படி யோசனை பண்ணால் இது எல்லாம் ஓடிக்குது. இப்போ எண்ணம்ன்றது
நீங்கள் மனப்பூர்வமாக உருவாக்குனா அதுக்கு ஒரு மதிப்பு. இப்போ அது டயரியா மாதிரி போயிருக்குது, அப்படிதானே? கண்ட்ரோலாக இருக்குது, சும்மா போயே இருக்குது. அதில் ஏதோ ஒரு கொஞ்சம் 4 எண்ணங்கள் நல்லபடியாக சேர்ந்து வந்தப்போ அதுக்கு க்ரியேட்டிவிட்டின்னு சொல்கிறீங்க நீங்கள். அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இங்கே உட்காந்தா ஒரு எண்ணம் இல்லாமல் உட்காரணும், வேணும்னு ஆன் பண்ணிக்கணும், வேண்டான்னு ஆஃப் பண்ணிக்கணும். இப்படி வச்சுருந்தீங்கன்னா மனம் க்ரியேட்டிவிட்டியான்றது சும்மா எஃபர்ட்லெஸ்லாம் நடக்கும். எது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சியே வேண்டாம். நான் பாருங்கள் அப்படியே விளையாடியே போயிடுவேன் வாழ்க்கையில், ஒன்றும் படிக்கலை, எது கற்றுக்கல, என்ன புரிஞ்சுக்கணுமோ அது எல்லாம் இங்கே இருக்கிறது தானே உயிரில். எதுக்கு புரிஞ்சுக்க முடியல? தெளிவில்லை மனத்தில், அதனால தான் புரிஞ்சுக்க முடியல. ஆல்கோஹால் குடிச்சு ஏதோ ஒரு க்ஷணத்தில் கொஞ்சம் தெளிவு வந்ததுனால அது க்ரியேட்டிவிட்டின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பாக போயிடும். அதே நேரத்தில் ஆல்கோஹால்ன்றது ஒரு இன்டாக்சிகேஷன். ஒரு இன்டாக்சிகேட்டட் ஸ்டேட்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? போதை, மப்பு, ஒரு மப். பார்த்தீங்களா, அங்கே வந்துச்சு. இல்லை வந்துச்சு, சொல்லிட்டீங்களே. மப்பு வந்தா கிரியேட்டிவிட்டி வருமா? நீங்க ஜனங்கள் சார்பா சொன்னேன். இல்லை, ஜனங்களின் கலைஞராஜ். மப்பா இருக்கிறப்போ இதனால் உருவாக்க முடியுமா? என்னென்ன மப்பு நிலை போறப்போ நடுவுல ஒரு அமைதியான நிலை வரலாம், அந்த நிலையில ஏதோ கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி வரலாம். நிறைய பேர் இப்படிதான் நினைக்கிறாங்க, தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறப்போ அந்த நேரத்துல எனக்கு கிரியேட்டிவிட்டி வந்துடும் நினைச்சுக்கிறாங்க. எனக்குன்னு அந்த நேரத்துல மட்டும் அவர் கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்க. பூரா நாளும் மென்டல் டயரியா நடந்தே இருக்குது அவருக்கு. இந்த டயரியா நிறுத்துறது எப்படி நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா, இதெல்லாம் நீங்க பண்ணிக்க தேவையில்லை, உட்கார்ந்தாலே இப்படி இருக்கலாம். இப்போ யோகி எல்லாமே ஹெவி டோஸா நீங்க கேட்டீங்க, ஒரு விதமா உண்மைதான். ஆனா நீங்க நினைச்ச மாதிரி டோஸ் இல்லை இது. நீங்க ஒரு வெளியிலேருந்து ஒரு ரசாயனம் உள்ள போட்டு உடலுக்கு போதை கொண்டு வருது. போதை வந்தா, இந்த மப்பு வந்தா விழிப்புணர்வு இருக்காது. ஆனா உள்ளிலேருந்து நாம் இது உருவாக்குனப்போ இது ரொம்ப ஹைலி இனபிரேட்டட் ஸ்டேட், அதே நேரத்தில் ரொம்ப வெல்பான நிலை. இப்போ நம்ம பின்னாடியே ஆதி யோகி உட்கார்ந்துருக்குறாங்க. யோக கலாச்சாரத்தில் நம்ம சிவனை கடவுள்னு பார்க்கல, முதலாவது யோகி, முதலாவது குரு. அவர் உங்களுக்கு எப்பவுமே சொல்லியிருக்காங்க, எப்போ பார்த்தாலும் அவர் தண்ணியை போட்டே இருப்பாங்க. டோட்டலாக அவர் அந்த மாதிரி நிலையில் இருக்கிறாங்க, போத நிலையில் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் யோகி முழு விழிப்பாக இருக்கிறாங்க. 3வது கண்ணு தெரிஞ்சிருச்சு, எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் ஒரே நேரத்தில் நடந்தால் தானே ஆனந்தம் மனிதனுக்கு. விழிப்புனால வாழ்க்கை வெறுமை ஆயிடுச்சு, இது கஷ்டம். போதைனால விழிப்பு இல்லாமல் போயிடுச்சு, அது கஷ்டம். 2 நாளையும் வாழ்க்கை ஏமாறி போயிடும். வாழ்க்கை ஏமாறி போயிடுன்னா நீங்கள் உணராமல் போயிடுவீங்க. வாழ்க்கை போதை நிலையில இருந்து முழு தீவிரமான விழிப்பு நிலையில அதே நேரத்தில் இருக்க முடியும்னா, இப்போ வாழ்க்கை ஆனந்தமாகவும் இருக்குது, இன்பமயமாகவும் இருக்குது. ஆனால் புரிஞ்சுக்கிற நிலையில ரொம்ப உயர்ந்த நிலையிலையும் இருக்குது, உணர்வு நிலையில ரொம்ப தீவிரமாகவும் இருக்குது. நீங்க ஆனந்தமா இருந்தா எந்த தேடுதலில் போக போறீங்க? உட்கார்ந்தாலும் நின்னாலும் இப்படிதான் இருக்குது. இப்போதான் உங்க கிரியேட்டிவிட்டின்றது முழுமையா வரும். என்னத்துக்குன்னா, எது செஞ்சாலும் இப்போ ஒரு கான்ஷியஸ் ஆக்ஷனா வரும். இது எதுக்கு ஒரு ரியாக்ஷனா கிடையாது, எதுக்கு ஒரு எதிர்மறையான செயல் கிடையாது. நம்ம வாழ்க்கையில எது செஞ்சாலும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட செயலா வரும். இதுதானே கிரியேட்டிவிட்டி.